நம்ம போன மீட்டிங்ல வந்து ஒர்க் கான்ட்ராக்ட பத்தி பார்க்கும்போது ஒரு சில கிளை கேள்விகள். ஒர்க் கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது ரியல் எஸ்டேட்டை தவிர்த்துட்டு ஒர்க் கான்ட்ராக்டை சைலோவா பார்க்க முடியாது. நிறைய ஒர்க் கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஒரு பில்டிங் கட்டுமானம் எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து நிறைய மல்டிபிள் ஒர்க் கான்ட்ராக்ட் அதில் வரும். எலக்ட்ரிஷியன் ஒர்க் செப்பரேட்டா ஒர்க் கான்ட்ராக்ட் தான், பிளம்பிங் ஒர்க் செப்பரேட் ஒர்க் கான்ட்ராக்ட் தான், பில்டிங் குட் பி செப்பரேட் ஒர்க் கான்ட்ராக்ட், ரெனோவேஷன், ஆல்ட்ரேஷன், இன்டீரியர், நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம், பெயிண்டிங் சொல்லிக்கிட்டே போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஒர்க் கான்ட்ராக்ட். பட் அகைன் ஒரு கட்டுமானம் சம்பந்தப்பட்டதுனாலே ரியல் எஸ்டேட் வந்து பிரதானமா வந்து நிற்குது. ரியல் எஸ்டேட் வந்து பிகம் அ செப்பரேட் அனிமல். அது வந்து ஒரு ஒரு தனித்துவம் வந்து 1/4/2019 இருந்து அதுக்கு உண்டான அவசியம் ஏற்பட்டிருக்கு. கண்ணாமதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்னுடைய முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை இன்னும் ஃபாஸ்டா க்ரோ வைக்கிறது, எப்படி எளிமையா வைக்கிறது, எப்படி பில்டர்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் ஈஸியா வைக்கிறது, காஸ்ட் எப்படி கம்மி பண்றது கஸ்டமர் ஹேண்ட்ல, இதெல்லாம் மனசுல முன் வச்சுதான் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுத்தாங்க. பட் ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி இந்த சேஞ்ச் வந்து ஒரு பில்டர் தரப்புல ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. கஸ்டமர்ஸ் வேணா ஒரு சென்டிமெண்ட்ல ஒரு ஃபேக்ட்ல இருக்கலாம், 5% தான் எனக்கு காஸ்ட், இது வந்து 12 இருந்தது 18 இருந்தது, 1% தான் காஸ்ட் இன் கேஸ் ஆஃப் அஃபோர்டபுள்னு நினைக்கலாம். பட் ஆனால் அந்த 1% கொடுக்கறதுக்கு ஐடிசி வந்து டினை பண்றதுனால அது பிகம் அ காஸ்ட். நேச்சுரலி பிரைஸ் ஆக்சுவலி கோஸ் அப், பிரைஸ் ஹஸ் நாட் கம் டவுன். ஸோ இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியது தான் ஜிஎஸ்டியில் நம்ம ரியல் எஸ்டேட்ன்ற தலைப்பு. இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை கூடுமான மட்டும் ரொம்ப விவரமா கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணனா குறைஞ்சது அரை நாள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் சொன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஹாஸ் அ டெஃபினேஷன். இப்போ கார்பரேட் ஏரியான்னு சொன்னா கார்பரேட் ஏரியா ஹாஸ் அ டெஃபினேஷன். இதே போல அது பேர்ல ஒரு சில விஷயத்துக்குலாம் நீங்க ரெரா ஆக்ட் தான் வந்து ரெஃபர் பண்ணணும். அதுக்கு ஜிஎஸ்டியில டெஃபினேஷனே கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த ரெரா ஆக்ட் தான் போற மாதிரி இருக்கும். ஸோ கூடுமானம் மட்டும் எந்தெந்த ஜார்கன்ஸ் வந்து முக்கியமோ அதை பத்தி பிரீஃபா சொல்றேன். பட் இந்த செஷனுடைய முழுக்க பர்பஸ் என்னன்னு பார்த்தா இன்னைக்குள்ள சூழல்ல ரியல் எஸ்டேட்ல எங்கெங்கெல்லாம் புரிதல் வந்து அவசியமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும், அதே போல ஷார்ட் ஃபால் 80% எப்படி வந்து கணக்கிடணும், அதுக்கு வந்து ஏற்கனவே ஜூன் மாசமே வந்து ஜூன் மாசம் 3Bலே வந்து அதை காமிச்சு ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும், டிஆர்சி 3ல ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த டாபிக்ல ரெலவன்ஸ் சமீப காலத்துல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை தான் மனசுல முன்னிறுத்தி இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல எடுத்தோடனே இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப். ஏப்ரல் 2019 இருந்து நிகழ்ந்த முக்கியமான சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தம்னா அது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆர்இபி, ஆர்ஆர்இபின்னு ஒரு பிரிவு, இன்னொன்று அதர்ஸ். ஆர்இபி ஆர்ஆர்இபின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்இபி ஸ்டாண்ட் ஃபார் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், ஆர்ஆர்இபினா ரியல் எஸ்டேட் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். இது வந்து வெறும் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், இது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னா அது வந்து அதுல வந்து கமர்ஷியல் போர்ஷன் வந்து 15% கம்மியா இருக்கணும். இங்க இப்போ இந்த சைட்ல போட்டிருக்க டெஃபினேஷன், இதெல்லாம் ஒன்று குட்டி டெஃபினேஷன். ஆக்சுவலா அது நோட்டிபிகேஷன் 27 பேஜ் இருக்கு. நோட்டிபிகேஷன் 3/2019 27 பேஜ் நோட்டிபிகேஷன். ஆர்ஆர்இபினா வந்து கமர்ஷியல் போர்ஷன் இருக்கலாம். கமர்ஷியல் போர்ஷன் நம்ம இங்க என்ன மீன் பண்றோம், டிபிக்கலா ஒரு வீடு கட்டினா கீழே வந்து ஒரு ஏடிஎம் கட்டுறதுக்கு வசதியோ, இல்லை சின்ன மினி ஹாலோ, இல்லை வந்து ஒரு கிராசரி ஷாப் வைக்கிறதுக்கோ பில்டர்கள் அதுக்கு இடம் ஒதுக்குறது வழக்கம். ஏன்னா அந்த 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 அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களே கூட ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்டை பூர்த்தி செய்யறதுக்கு அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது போல வைக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் போர்ஷன் ஒரு பில்டிங்கினுடைய ஒட்டுமொத்த கார்பரேட் ஏரியாவில் கணக்கிடும் போது 15% கீழே இருந்தா அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் வந்து ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னு பேரு. ஓகே, இதே அந்த கமர்ஷியல் போர்ஷன் 15% மேலே போனால் அது பேர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னு பேர்.
இது ரெண்டுத்தினுடைய அவசியம் எதனால இது மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு REPன்னு வச்சுங்களேன், ஒரு 30% கமர்ஷியல் இருக்கு, மீதி 70% வந்து ரெசிடென்ஷியல் இருக்குன்னா, அந்த 30% அதர்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்படிதான் அதை ட்ரீட் பண்ணணும். டிபிக்கலா கமர்ஷியலுக்கு எந்த சேஞ்சும் மாறவே இல்லை. என்ன சேஞ்ச் மாறலன்னு பாத்தீங்கன்னா, அதோட அவுட்டோர் டாக்ஸ் 12, 18, அதே போல வந்து ஐடிசி இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்கு. வேற நீங்க ரெசிடென்ஷியலுக்கு தான் இப்போ வந்து அஃபோர்டபுள், அன்அஃபோர்டபுள், 1%, 5%, இந்த பல மாற்றங்கள் எந்த சைட்ல தான் வந்து நடந்திருக்கு. அதனால ஒரு ப்ராஜெக்ட்ல கமர்ஷியலுடைய கலவை இருக்கிறது அத்தியாவசியம், இன்னோவேட்டபிள் தீஸ் டேஸ். அதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் நமக்கு REPயா RREPயான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். REP அப்படின்னா கமர்ஷியல் போர்ஷனை செப்பரேட்டா டீல் பண்ணுவீங்க. RREPனா கமர்ஷியல் போர்ஷன் 15% கம்மியா இருக்கிறது, அதுல கமர்ஷியலுக்கு செப்பரேட் டீலிங் இருக்காது, அதையும் ரெசிடென்ஷியலா ட்ரீட் பண்ணுவீங்க. இதுதான் அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். ஸோ REPனா கமர்ஷியல் ரெசிடென்ஷியலை செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க, கலந்துக்க மாட்டீங்க. RREPனா அது வேறுபடுத்தவே மாட்டீங்க, எல்லாமே ரெசிடென்ஷியலா தான் பார்ப்பீங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ வந்து ஓகே, REPயோ RREPயோ எதை வேணா இருக்கட்டும், அதுல வந்து 2 விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்க சினாரியோ உங்ககிட்ட இருக்கும். ஒன்று முழுக்க முழுக்க புதுசா ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட், அதாவது 1/4/2019 அப்புறம் முழுக்க முழுக்க புதுசா ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட்ஸ். அதை பத்தி அது வந்து இது ஒரு பிரிவு. ரெண்டாவது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னா ஏற்கனவே 1/4/2019 அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டை அதுக்கு முன்னவே ஆரம்பிச்சு ஆனா முடிக்காம இருக்கிறது. இது வந்து நம்ம எளிமையா வாயில சொல்லலாம், ஆனா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னா ஒரு 3 கிரைட்டீரியா இருக்கு. ஒன்னு, இதனுடைய கமன்ஸ்மெண்ட், இது துவக்கம், அந்த கட்டுமான சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து 1/4/2019 ஆரம்பிச்சிருக்கணும். சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு பூமி பூஜை போடுறீங்க, அது ஒரு துவக்கம்னு வச்சுக்கலாமா அப்படின்னா, எஸ், நார்மல் எர்த் எவகேஷன் பண்றது கூட துவக்கம் தான் அப்படின்ற மாதிரி அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதே போல ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தா அட்வான்ஸ் பார்ஷியல் புக்கிங் கண்டிப்பா நடந்திருக்கணும். ஒரு பில்டிங்கை கட்டுமான துவங்கின வண்டி போறாது, அதுல பார்ஷியல் புக்கிங்காக நடக்கணும். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனா கூட அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் கிடையாது, தட் பிகம் நியூ ப்ராஜெக்ட். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ன்ற ரெலவன்ஸ் என்னன்றது இன்னும் ஒரு சில செகண்ட்ஸ்ல பார்க்கலாம். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, ஆஸ் ஆன் 1/4/2019 இந்த கட்டுமானம் நிறைவாயிருக்கூடாது, நான் கம்ப்ளீஷனா இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் 3மே பொருந்தி இருந்தாதான் அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். சரி, இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது அதனால இப்போ என்ன ஆக போறதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கேவ் ஆப்ஷன், அதாவது 20 May 2019 இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு பழைய ரேட்டே நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா, இல்ல புது ஸ்கீம் அந்த 1%, 5% இருக்கு இல்லையா, அந்த அஃபோர்டபுள் நான் அஃபோர்டபுள், அந்த ஸ்கீமுக்கு மாறிக்க போறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா யூ ஆர் புஷ் டு த நியூ ஸ்கீம், அதாவது இந்த 1.5% இந்த நியூ ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்லை எனக்கு பழைய ரேட் தான் வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை அந்த கால அவகாசத்துக்குள்ள பண்ண தவறிருந்தீங்கன்னா இப்போ நீங்க யூ ஆர் பார்ட் ஆஃப் நியூ ஸ்கீம் தான் அர்த்தம். அதனால இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னா வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த அட்வான்ஸ் புக்கிங் விட்டுருவாங்க. நான் ஒர்க்கை துவங்கிட்டேன், அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் ஆகல, அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். பட் அட்வான்ஸும் பார்ஷியல் புக்கிங் ஏதோ நடந்திருக்கும், இல்லைன்னா அதை வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த பக்கம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ நியூ ஸ்கீம்னு வந்துட்டாலே அதுல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, அஃபோர்டபுள், நான் அஃபோர்டபுள். 2 கேட்டகரிக்குமே ஒரு காமனான விஷயம் என்னன்னா ஐடிசி கிடையாது. அஃபோர்டபுள்னா 1%, நான் அஃபோர்டபுள்னா 5%. அஃபோர்டபுள்ன்றது எப்படி பிரிப்பீங்க, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோவா நான் மெட்ரோவா அப்படின்னு பிரிக்கிறாங்க. மெட்ரோனா வந்து 60 ஸ்கொயர் மீட்டர் ஆர் 45 லட்சம். அது ஆர் கிடையாது, அண்டு கண்டிஷன். 60 ஸ்கொயர் மீட்டர் தாண்டி கூடாது. 60 ஸ்கொயர் மீட்டர்னா ரஃப்லி 600 and odd ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு, 680, 690 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ that should be the carpet area. கார்பெட் ஏரியா அதுக்குள்ள இருக்கணும். அதே போல 45 லட்சத்தை தாண்டக்கூடாது. இந்த 2 கண்டிஷனும் பூர்த்தி ஆனாதான் அது அஃபோர்டபுள்னு சொல்லுவீங்க.
இதே நான் மெட்ரோன்னா 60 பதிலா 90 ஸ்கொயர் ஃபீட், 90 ஸ்கொயர் மீட்டர் பிளஸ் 45 lakhs. காஸ்ட்ல மாற்றவே இல்லை. நிறைய கேள்விகள் இருந்தது. மெட்ரோ நான் மெட்ரோன்னு நீங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மி பண்ணா போதுமா, காஸ்ட்லையும் நீங்க கணக்கிட வேணாமா அப்படின்னு. பட் ஆனால் கவர்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே மாற்றவே இல்லை. 45 lakhs இஸ் அ கான்ஸ்டன்ட் எலமெண்ட் பேஸ்ட் ஆன் த சைஸ். ஏன்னா மெட்ரோவுக்கும் நான் மெட்ரோவுக்கும் நீங்க தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 1% 5% நீங்க அதை முடிவு பண்ணுவீங்க. ஆனால் காமன் என்னன்னா ஐடிசி கிடையாது. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஓல்டு ரேட் நீங்க ஆஃப் பண்ணலன்னா தென் இல் பிகம் அ நியூ ஸ்கீம் தான். நியூ ஸ்கீம்னா இதுதான் உங்களுக்கு பொருந்தும். ஓல்டு ரேட் ஆஃப் பண்ணீங்கன்னா யூ கேன் கண்டினியூ. ஏற்கனவே 12% பே பண்ணிருப்பீங்க, ஐடிசி இருக்குன்னா அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரையும் அது நீங்க பண்ணலாம். அதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன நல்லா இருக்கும், கமர்ஷியல், டிபிக்கல் கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் அதில் வரும். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்டும் வந்து அதர்ஸ்லாம் வரும். இவைகள்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12% 18% வந்து அவுட்வர்ட் டாக்ஸ் இருக்கும், ஐடிசி இருக்கு. 18ன்றது டிபிக்கலாக கமர்ஷியல்ஸ்க்கு இருக்கும். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஒர்க். நீங்க இது நம்ம இஃப் யூ ரிகால் நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் ஒர்க் 12 இருக்கலாம், 18 இருக்கலாம். சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட் 12 தான். ஐடிசி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் குயிக் ஓவர்வியூ ஆஃப் ரியல் எஸ்டேட் செக்டர். சரிங்களா? இதுல முக்கியமா வரக்கூடிய கேள்விகள் தான் வந்து தான் இப்போ நம்ம அடுத்த ஒரு 2-3 ஸ்லைட்ல பார்ப்போம். அப்புறம் கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் ஐடிசி. ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் 3 of 2019 டீல் பண்றாங்க. இது என்ன ரிவர்சல், யாருக்கு பொருந்தும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமா எழக்கூடிய கேள்வி. முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நான் ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி இந்த ரிவர்சல் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் நியூ ப்ராஜெக்ட்ஸ், ஒன்லி வென் யூ ஹேவ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யூ சோஸ் டு பே அண்டர் நியூ ஸ்கீம். இந்த ரேட்டுக்கு பே பண்றதுக்கு நீங்க போனா உண்டி தான் இந்த ரிவர்சல் அவசியம். சப்போஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த 20th மேக்குள்ள பழைய ரேட்டுக்கு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா then இந்த ரிவர்சல் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் யூ. ஸோ திஸ் ரிவர்சல் இஸ் ரெலவென்ட் ஒன்லி ஃபார் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதுதான் நம்பர் 1. அண்ட் யூ ஹவ் நாட் ஆப்டட் ஃபார் த ஓல்ட் ரேட், நியூ ரேட் வரீங்க. ஸோ ரிவர்சல் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து சும்மா ஒன்னா இல் வாக் யூ த்ரூ, பட் அடிப்படையா அதனுடைய சாரம் என்னன்றதையும் நான் சொல்றேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல. முதல்ல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ப்ராஜெக்டா தனித்தனியா இந்த கால்குலேஷனை பண்ணணும். நம்பர் 1, ஒவ்வொரு ப்ராஜெக்டா அந்த கால்குலேஷன் தனித்தனியா பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டினுடைய லைஃப் டைம்ல இருந்து என்னென்னலாம் வந்து ஐடிசி அதுக்கு அவைல் பண்ணுமோ அந்த ஒட்டுமொத்த ஐடிசியும் எடுத்துக்கணும். திஸ் இன்க்ளூட்ஸ் டிரான்சாக்ஷன் கிரெடிட் as well. டிரான்சாக்ஷன் கிரெடிட்லாம் எனக்கு ஏன் இதுக்கெல்லாம் இன்க்ளூட் பண்றேன்னு பார்த்தா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ப்ராபப்லி மஸ்ட் பி ரன்னிங் ஃபார் 3-4 years. ப்ரீஜிஎஸ்டி ரெஜிம்லேயே ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ அதுல சர்வீஸ் டாக்ஸ்லயோ வேட்லயோ அவைல் பண்ண ஐடிசியை வந்து நம்ம ஜிஎஸ்டியில டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த ஐடிசியும் அப்படிதான் அங்கே அர்த்தம். ஸோ அந்த ஐடிசியும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமா 1/4/2019 வரையும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல உள்ள ஐடிசியை அவைல் பண்ணுது. அதாவது லெஜர்ல எவ்வளவு மீந்திருக்குன்றத கணக்கெடு, அன்யூட்டிலைஸ் சொல்லலை. வாட் எவர் கிரெடிட் தட் வி ஹேவ் அவைல் as on 1/4/2019 for a particular project is to be ascertained. அதுதான் T. அதுல F1, F2, F3, F4 சொல்லிட்டு ஒரு 4 காம்போனன்ட்ஸ் வந்து கணக்கிட்டுக்கணும். F1 என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ரெசிடென்ஷியல் ஏரியான்றது எவ்வளவு சதவீதம். இது எதுக்காகன்னா இப்போ REPனா இது அவசியம். ஏன் சொன்னேன் REPனா வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்களா? REPனா என்னது? கமர்ஷியல் போர்ஷன் 15% மேல இருக்கிறது. அப்போ கமர்ஷியல்ல செப்பரேட்டா ட்ரீட் பண்ணணும். செப்பரேட்டா அதுக்கு டாக்ஸ் வந்து 12-18 வரும், ஐடிசி இருக்கு, அது செப்பரேட்டா ட்ரீட் பண்ணணும். அப்போ ரெசிடென்ஷியல் வந்து உங்களுக்கு இந்த நியூ ஸ்கீம்ல வந்துடும் 1.5% வந்துடும். இதே RREPனா கமர்ஷியல் காம்பவுண்ட் இருந்தாலும் முழுக்க அந்த கார்பரேட் ஏரியாவை நீங்க ரெசிடென்ஷியல் தான் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா கமர்ஷியல் போர்ஷனுக்கும் இந்த 5 அல்லது 1% தான் பே பண்ணுவீங்க. முழுக்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐடிசி கிடையாது. ஸோ இந்த இடத்துல சொல்லக்கூடிய இது வந்து மெயினா அதுதான். RREPனா அது 100% ஃபுல்லா எடுத்துக்கலாம். REPனா எக்ஸாக்டா உங்க ரெசிடென்ஷியல் போர்ஷன் என்னவோ அதை வந்து இங்க காண்பிக்கணும்.
சரிங்களா? ரெண்டாவது, எவ்வளவு சதவீதம் புக் ஆயிருக்கு என்னைக்கு, ஆஸ் ஆன் 1/4/2019 அன்னைக்கு எவ்வளவு கார்பரேட் ஏரியா புக் ஆயிருக்கு. அதே மாதிரி எவ்வளோ ஒர்த் ஆஃப் வேல்யூக்கு இன்வாய்ஸை நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம். இதுவும் வந்து 1/4/2019 அன்னைக்கு வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தட் யூ ரைஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். புக்கிங் எவ்வளோனா இருக்கலாம், அதுக்கு நிகரான மதிப்புக்கு நான் வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன்னா அப்படின்றது ஒத்து போகணுன்ற அவசியம் கிடையாது. திஸ் கேன் பி 2 டிஃபரெண்ட் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் percentage of residential apartment, second component percentage of booking in terms of corporate area, மூணாவது வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ், எவ்வளோ வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது 1 divided by இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கம்ப்ளீஷன். பர்சன்டேஜ் எவ்வளோ கம்ப்ளீட், 60%, 40% கம்ப்ளீட் இருக்குன்னா 1 divided by அந்த சதவீதம் போட்டுக்கிறோம். இந்த 4 நம்பர் வச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த ஐடிசி எவ்வளோ எடுத்திருக்குமோ அதோட இந்த 4 நம்பரும் பெருக்கணும்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை this number is nothing but eligible ITC. இதுதான் உங்கள் எலிஜிபிள் ஐடிசி. இந்த கால்குலேஷன் பிரகாரம் மீதி உள்ளதை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதனுடைய சாரம் இது 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 சரியான புரிதல். ஏன்னு இது நிறைய கால்குலேட் பண்றீங்க, ஒன்றும் புரியலைன்றதுனா சிம்பிள். இப்போ வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து புது ரெஜிம் உள்ள வருது, அதாவது இந்த ரிவைஸ் ஸ்கீம் உள்ள வருது. ரிவைஸ் ஸ்கீம்ல வரப்போ ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஐடிசி அவைல் பண்ணிருக்கீங்க, அதிக வரி கட்டிருக்கீங்க. இப்போ வந்து ஐடிசி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, வரியும் கம்மி பண்ணிட்டாங்க, அவுட் சோர்ஸ் டாக்ஸும் வரியும் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் இனிமே வரக்கூடிய லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்டர் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஏற்கனவே ஒரு 40% ஸ்கெடியூல் முடிஞ்சு போச்சு, 60% ஸ்கெடியூல் இப்போ இருக்குன்னா 60% ஸ்கெடியூலுக்கு இனிமே தான் இன்ஸ்டால்மெண்ட்லாம் டியூ ஆகும், இனிமே தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க, இனிமே தான் வந்து வரி வசூலிப்பீங்க, எல்லாம் நடக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இனிமே எழக்கூடிய டாக்ஸ் இன்சிடென்ட்டுக்கு ரிலேட்டட் ப்ரொபோர்ஷனேட் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணுன்றாங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஆனது. அப்போ புக் ஆயிடுச்சுன்னா புக் ஆனா இல்லை ஏற்கனவே இன்வாய்ஸ் பண்ணா அந்த வேல்யூ எல்லாம் வந்து கழிச்சிருங்க. இனிமே பெண்டிங் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மாத்திரம் தான் இந்த கால்குலேஷன் மூலியமா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்டிங் இன்ஸ்டால்மெண்ட்ஸுக்கு மாத்திரம் தான் நீங்க ரிவர்ஸ் பண்றீங்க. இப்போ இந்த கிரெடிட் இஸ் அ காமன் ஃபார் அ ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ரேஷியோ கொண்டு வராங்க. வாட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், வாட் இஸ் எட் டு பி கம்ப்ளீட்டட். இந்த சதவீதத்தை இந்த பர்சன்டேஜ்ல கொண்டு வந்துட்டு இனிமே எழக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஐடிசி கிடையாது, அதனால இந்த சதவீதம் என்ன ஐடிசி எடுத்தனாலும் ரிவர்ஸ் பண்ணணும். இதுல வேடிக்கை என்னன்னா, சப்போஸ் ஒரு ரியல் எஸ்டேட் டீலர் வந்து ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வச்சிருக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்ல எழக்கூடிய கிரெடிட் இன்னொரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கலாம் கிறிஸ் கிராஸா. அப்போ ப்ராஜெக்ட் வரையும் அந்த கால்குலேஷன் பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய ஐடிசி எடுத்து அதை யூஸும் பண்ணிருப்போம், கையில் எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம அவைல்டுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா ஐடிசி லெஜர்ல என்ன இருக்குன்னு பாக்குறது கிடையாது. வாட் வாஸ் த ஆக்சுவல் ஐடிசி அவைல்ட் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதுதான் நம்பர் 1. அப்போ கையில இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஐடிசியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸா யூஸ் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ கையில் இருக்கக்கூடிய ஐடிசி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தா கையில் இருக்கிறத விட ஜாஸ்தி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை நேரிடுச்சுன்னா தென் அதுக்கு கேஷ் தான் பே பண்ணணும். இல்லை நீங்க ஒட்டுமொத்தமா மற்ற ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து பார்க்கும்போது ஒன்றுக்கு கேஷ் வருது, ஒன்றுக்கு கிரெடிட் கையில் இருக்குன்னா நெட்டா பார்த்து கூட ரிவர்சல் எவ்வளோ கிரெடிட்டா பண்ணணும், எவ்வளோ வந்து கேஷா பண்ணணுன்றதும் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் மெக்கானிசம் இஸ் ஆக்சுவலி டன். இது ஆக்சுவலி எப்போ பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2019 ரிட்டர்ன்லேயே பண்ணியிருக்கணும். ஆக்ட் பிரகாரம், நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் இது வந்து இந்த புது முறை வந்து அமலுக்கு வந்தது 1/4/2019. அவகாசம் எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாங்க, 6 மாசம் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் ரிட்டர்ன் அப்போ நீங்க இந்த 3Bல ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதனுடைய அவசியமோ அறியாமையோ நிறைய இருந்திருக்கு. இப்ப பண்ணீங்கன்னா ஆபீசர் கேன் சேலஞ்ச் யூ, ஆபீசர் கேன் டிமாண்ட். ஏன்னா இது ரிவர்சல் ஆஃப் ஐடிசி தானே. இப்ப ரிவர்சல் வர நேர்ந்து ரிவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டிலே இன் ரிவர்சலுக்கே வந்து செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3 பிரகாரம் 21% இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். ஸோ அதனால சர்வீசிங் யுவர் கஸ்டமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டா தென் ப்ராப்ளி
கஸ்டமர் இவங்ககிட்ட ஏன் நம்ம ஃபைல் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால ஐ திங்க் we need to be very mindful of this. ரெண்டாவது, இந்த ஷார்ட் ஃபால்னா என்னது? இந்த ரியல் எஸ்டேட்ல வரி கம்மியாச்சு, நோ ஐடிசி, அஃபோர்டபுள், நான் அஃபோர்டபுள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னும் ஒரு ட்விஸ்ட் ஆட்டம் கொண்டு வராங்க அந்த ஸ்கீம்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% உங்களுடைய கட்டுமான சாமான் இல்லை வந்து இன்புட் சர்வீசஸ் வந்து கொள்முதல் பண்றது பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அந்த 80%ன்றதுல எந்த குறைபாடு இருந்தாலும், சப்போஸ் 75% தான் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுல எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கு? 5%. அந்த 5%க்கு ரிவர்ஸ் சார்ஜா 18% பே பண்ணணும். இதுதான் வந்து அதுல சொல்லப்பட்ட சட்டம். இதுல வந்து முதல்ல நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள்னா, அது எப்படி பே பண்றது? ப்ரீபில்ல பே பண்ணணும்னா இல்ல பேசிக்கா நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்காக பிரத்யேகமா ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் வந்து ப்ராஜெக்ட் வாரியா யூ ஹேவ் டு பிரேக் டவுன், யூ நோட் எக்ஸ்பிளைன் திஸ் இஸ் யுவர் காஸ்ட், இதெல்லாம் வந்து நீங்க ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் கொள்முதல் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு வட்டி கட்டணும், எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்கு, அது எவ்வளவு வரி எழுது அப்படின்றதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுக்கு கால அவகாசம்ன்றது 19-20 பாத்தீங்கன்னா ஜூன் 2020 30ஆம் தேதி ஜூன் 20 வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஜூன் 24ஆம் தேதி வரையும் அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் போர்ட்டல்ல வரவே இல்லை. நிறைய பேருக்கு எழுந்த குழப்பமே அதுதான், எப்படி கட்டுறதுன்னு. அப்புறம் ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆர்டர் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. அதுல வந்து they clarify அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் வரதுக்கு நாடியாவது நீங்க டிஆர்சி 3 மூலயமா இந்த பேமெண்ட்டை செலுத்தலாம் அப்படின்னு ஒரு அட்வைசரி நோட் வருது. ஸோ டிஆர்சி 3லயும் வந்து அட்டாச் பண்றதுக்கு வசதி இருக்கு. சப்போஸ் ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க இதை கால்குலேட் பண்ணா கூட அந்த சம்மரியை ஒரு எக்ஸல்லையோ பிடிஎஃப்லையோ வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்போ இதுல எழக்கூடிய கேள்வி அப்படின்னா, ஷார்ட் ஃபாலை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுக்கானது ஸ்லைடு தான் இந்த ஸ்லைடு. நம்பர் 1, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன? வேரியஸ் கூட்ஸ் அண்ட் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் மொத்தத்தினுடைய காஸ்டும் என்னன்னு எடுத்துக்கோங்க. அதுல டிடிஆர்னா என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட். ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்லார்டு தன்னுடைய நிலத்தை வந்து பில்டருக்கு உரிமம் மாற்றம் கொடுப்பார், இந்தாப்பா நீ கட்டிக்கோ அப்படின்னு. அந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு மதிப்பு கொடுப்பார், ஒரு வேல்யூ. பில்டர் 2 வீடு கட்டி தருவாங்க ஃப்ரீயா. ஸோ அந்த வேல்யூ அதில் சேர்த்துக்க வேணாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டா we can reduce வேல்யூ அசைன் ஃபார் டிடிஆர் எடுத்துடலாம். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி செலவு, பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ், ஏதாவது கட்டுமான சம்பந்தமா இந்த வகையில எந்த செலவு பண்ணாலும் அது எல்லாமே கழிச்சிடலாம். அப்புறம் வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபாலே அலௌடு கிடையாது. 100% அது பதிவு பெற்ற சப்ளைட்ட தான் வாங்கி ஆகணும். ஷார்ட் ஃபால் இருந்ததுன்னா அந்தந்த மாசமே அதுக்கு ஆர்சிஎம்ல கட்டி ஆகணும். இதுதான் சட்டம். அதனால வந்து இப்போ நம்ம 80% கணக்கிடுறப்போ தேவையில்லாம சிமெண்ட்டையும் கேபிட்டல் குட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல சிமெண்ட்டையும் கேபிட்டல் குட்ஸையும் எடுத்துடலாம். அடுத்தது, எதுக்கெல்லாம் ஆர்சிஎம்ல பே பண்றோமோ, ஒரு அட்வொகேட் சர்வீஸோ இல்லை ஜிடிஎஸ் சர்வீஸோ எதுக்கெல்லாம் ஆர்சிஎம்ல பே பண்றோமோ அதையும் வந்து வெளில எடுத்துருங்க. ஏன்னா அது that is deemed as purchased from registered person. ஆர்சிஎம் கட்டிட்டா அது அதுதான் அர்த்தம், அதையும் வெளில எடுத்துடலாம். அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த ஹவுசிங் ஃபார் ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்தது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து அந்த ஸ்கீம்ல வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட். அப்போ ஒரு சட்டம், என்ன சட்டம்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் டூயிங் அ ப்ராஜெக்ட், அது வந்து இந்த ஸ்கீம்ல அப்ரூவ் ஆகிருந்து அது பியூர் லேபர் கான்ட்ராக்ட் இருந்தா அதுக்கு வரியே கிடையாது. சப்போஸ் நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க, நான் வந்து பியூர் லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னா நான் கொடுக்குற சர்வீஸுக்கு வரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சட்டம் இருந்தது. அது மாதிரி இருந்தா பியூர்லி எக்ஸம்ப்டட் சர்வீஸ்னா எடுத்துருங்க. அது நோ நீட் டு ரியலி இன்க்ளூட் இட் ஆஸ் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் ஷார்ட் ஃபால். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர் வரும்.
இந்த நம்பர் உங்க டோட்டல் நம்பரோட சேர்க்கணும். அதாவது இப்போ இந்த டோட்டல் நம்பர்ல இந்த நம்பர் வருது. இப்போ இது டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கிறீங்க, ஒன்னொன்னா ஐட்டம் சொன்னதெல்லாம் கழிச்சிடுறீங்க. கழிச்ச உடனே உங்களுக்கு நெட் ரிசல்ட் வரும். இதை பாருங்க. இப்போ இதை பிரிக்கணும். என்ன பிரிக்கணும்? இப்போ சப்போஸ் 1000ல ஆரம்பிக்கிறீங்க, 800 வருதுன்னா 800ல எவ்வளவு சதவீதம் நீங்க பதிவு பெற்ற சப்ளைட் இருந்து வாங்கிருக்கீங்க, எவ்வளவு சதவீதம் நீங்க அன்ரெஜிஸ்டர் சப்ளைட் இருந்து வாங்கிருக்கீங்கன்னு பிரிக்கணும். பிரிச்சிட்ட பிறகு அந்த ஷார்ட் ஃபால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 80ல இருந்து ஒரு 10% கம்மியாகி 70 இருக்கா, இல்லை 20% கம்மியா வந்து 60 இருக்கா அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபாலுக்கு 20க்கோ 10க்கோ யூ ஹேவ் டு பே 18% ஜிஎஸ்டி. எப்போக்குள்ள பே பண்ணணும்? 30th ஜூனுக்குள்ள பே பண்ணணும். எப்படி பே பண்ணணும்? டிஆர்சி 3 மூலமா பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த சாரம், ஹவு டு கால்குலேட் ஷார்ட் ஃபால்ன்றது. இதுல முக்கியமா நிறைய பேர் நான் ஒரு பில்டர்ஸ் கம்யூனிட்டி கிரெடா எல்லாம் மீட் பண்றப்போ ஐ வாஸ் சஜஸ்டிங் சம் டாக்ஸ் பிளானிங் அஸ் வெல். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழக்கூடிய அந்த வாட் யூ கால் அந்த ஷார்ட் ஃபால்னு பாத்தீங்கன்னா அது லேபர் சப்ளை தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஹார்ட்வேர் ஐட்டம், ஸ்டீலா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஐட்டமா இருக்கட்டும், மற்ற ஹார்ட்வேர் ஐட்டம் எல்லாத்துக்கும் பில்லு வாங்கிட முடியும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. நீங்க பில்லு வாங்கலாம் கூட அவங்க வரியும் தான் உங்களுக்கு கிட்ட பாஸ் பண்ணிடுவாங்க. அதுல ஒரு எதுவுமே சேலஞ்ச் கிடையாது. சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா லேபர் தான். லேபர் பொறுத்தளவு வந்து நீங்க எந்த சப்கான்ட்ராக்டர் வச்சாலும் அவர் உங்களுக்கு அவர் பதிவு பண்ணிருக்க மாட்டாரு. அதனால தட் மே காஸ் தி ஷார்ட் ஃபால். அதுக்கு எளிமையா ஒரு முறை நீங்க என்ன கடைபிடிக்கலாம் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் 2/2019 வந்து மிக்ஸ்டு காம்போசிட் சப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதனுடைய சாரம் பார்த்தீங்கன்னா டிபிக்கலா காம்போசிட் ஸ்கீம் செக்ஷன் 10ல சொன்ன அதே இதுதான் எல்லா கண்டிஷனும். இதுல என்னன்னா ஒட்டுமொத்த டர்ன் ஓவர் 50 லட்சத்தை தாண்டக்கூடாது, 6% வரி பே பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நோன் சப்கான்ட்ராக்டர் தான் வந்து சப்ளை பண்றாருன்னா அவரை வந்து இந்த ஸ்கீம்ல பதிவு பண்ண வச்சுக்கிட்டு அவருக்கு நீங்க தரக்கூடாது, அவர் வரி வசூலிக்க கூடாது அவரு. பட் ஆனா யூ கேன் ஆக்சுவலி ஹெல்ப் ஹிம் அவுட் பேரிங் தட் 6% காஸ்ட். அண்ட் இதுல உங்களுக்கு சேவிங் என்னன்னா ஒரு 6% தான் செலவு பண்றீங்க. ஓகே. அகைன்ஸ்ட் 18% யூ பே ஒன்லி 6. எவ்வளவு சேவ் பண்றீங்க? 12. கரெக்டா? இந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு காம்போசிட் சப்ளைட்டை வாங்கினாலும் அது பதிவு பெற்ற சப்ளைட்டை வாங்கினதா தான் அர்த்தம் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து லேபர் சப்ளை தான் உங்களுக்கு காசிங் தட் கேப் அப்படின்னா அதை ஒரு காம்போசிட் சப்ளையரா ஒரு நிறுவி இது மாதிரி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இங்க சொல்றேன். சரிங்களா? இது கடைசி ஸ்லைடு. இதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் போயிடலாம். இது வந்து குறிப்பா எனக்கு கேட்டாங்க, ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்னா எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க. லேண்ட்லார்ட் தன்னுடைய யூனிட்ல என்ன பண்ணுவாரு, ப்ரொமோட்டர் தன்னுடைய யூனிட்ல என்ன பண்ணுவாரு, அதை கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால சின்ன ஒரு சார்ட் போட்டேன். ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் என்ன? நான் மனை வச்சிருப்பேன், அதை வந்து ஒரு பில்டர்கிட்ட ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல கொடுக்குறேன். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எனக்கு ஒரு 4 வீடு தருவார், அவர் 6 வீடு எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த 4 வீடு என்கிட்ட கொடுக்கறது பில்டரை கொடுக்கும்போது அவர் ஹேண்டில் அது எப்படி பார்க்கணும், என்கிட்ட இந்த 4 வீடு வந்த பிறகு அது நான் 2 வச்சுக்கிட்டு நான் மீதி 2 வித்தா விற்கிற 2 நான் எப்படி பார்க்கணும், வச்சுக்கிட்டு அந்த 2 எப்படி பார்க்கணும் அப்படின்றது லேண்ட்லார்ட் யூனிட்ஸ் பார்வையில அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரொமோட்டர் தனக்கு எடுத்துக்கிட்ட அந்த 6 யூனிட்டை சிலது விற்பாரு, சிலது விற்க மாட்டார். அது எப்படி கையாளணும், குறிப்பா வந்து டாக்ஸபிளா எக்ஸம்ப்டடான்னு சொல்ல தெரியும் நமக்கு, அதுக்கு மதிப்பு எப்படி வந்து ஜிஎஸ்டியில எடுத்துக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான அதுல உள்ள ட்விஸ்ட். இப்போ குயிக்கா பார்க்கலாம். லேண்ட்லார்ட் யூனிட்ஸ் எடுத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி வந்து 4 யூனிட் தராங்கன்னு வச்சுக்கேன். 10 யூனிட்ல 4 வீடு நிலநாடு தராரு அப்படின்னா அதுல வந்து 2 யூனிட் அவர் எடுத்துக்கிட்டார் செல்ஃப் ஆக்குபைட். அப்போ செல்ஃப் ஆக்குபைட் 2 யூனிட்டை பொறுத்தளவு பில்டருக்கு தான் பேசிக்லி டாக்ஸபிள். அந்த 2 யூனிட் வந்து when you supply against that joint development agreement to the landlord, the 2 is actually part of his GSTR1. யாரு? ப்ரொமோட்டருடைய பில்டருடைய GSTR1ல காமிச்சு சப்ளைன்னு காமிக்கணும். அதுக்கு மதிப்பு வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எந்த தேதியில இந்த ஜேடிஏ ஒப்பந்தம்
கையொப்பமாகுதோ அந்த சமயத்துல என்ன அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லான்ச்சிங் பிரைஸ் இல்லை ஏதாவது வித்திருக்கலாம், அந்த பிரைஸை அடிப்படையா கொண்டு இந்த மதிப்பை கால்குலேட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. அந்த கொடுத்த 4 யூனிட்ல 2 யூனிட்டை விற்கிறார், 2 யூனிட் அவர் செல்ஃப் ஆக்குபை பண்ணிக்கிட்டு 2 யூனிட் விற்கிறாருன்னா இந்த 2 யூனிட் வந்து பிகம் சேல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சப்ளை இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்லார்ட். அதுதான் நம்பர் 1. அப்போ இதுக்கு பிரத்யேகமா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா டிபிக்கலா ஒரு வீடுனா 20 லட்சம்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் சினாரியோ யூ கேன் இமேஜின். 2 வீடு விற்கிறாருன்னா அவர் வந்து அப்போ ஜிஎஸ்டி வரம்பு உள்ள வந்துடுறாரு. he has to register himself. ஸோ இது வந்து லேண்ட்லார்ட் யூனிட், லேண்ட்லார்டை பொறுத்தளவு பண்ணக்கூடியது. ரெண்டாவது இப்போ ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். அந்த 6 யூனிட்டை ஒரு சில யூனிட் வித்திருப்பாரு, ஒரு சில வித்திருக்க மாட்டாரு. வித்திருந்தாருன்னா அகைன் அது அஃபோர்டபுளா அன்அஃபோர்டபுளான்னு பார்க்கணும். அஃபோர்டபுள்னா 1% வித்தவுட் ஐடிசி, அண்ட் அன்அஃபோர்டபுள்னா 5% வித்தவுட் ஐடிசி. இது நம்ம ஏற்கனவே முதல் ஸ்லைட்ல பார்த்துட்டோம். இப்போ அன்சோல்டு யூனிட்னா வரி வருமானம் வராது, எக்ஸாம்ட் தான். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா பழைய லான்னு என்ன சொல்றதுன்னா 1/4/2019 முன்ன இந்த லேண்ட்லார்ட் பில்டர் இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலமா கட்டுறதுக்கு ஒரு உரிமை மாற்றம் தரார். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்ஸ், கட்டுமானத்துக்கான ரைட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த டிரான்ஸ்ஃபரே சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து சப்ளையா பார்த்துருக்காங்க. அது ஜிஎஸ்டிலையும் அப்படிதான் வந்து இருந்தது. அப்ப என்ன ஆகும், அந்த ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இப்போ என்ன இருக்குன்னா நான் ரைட்டை உன்கிட்ட கொடுக்குறேன், அந்த ரைட்டுக்கு நீ வந்து எனக்கு கன்சிடரேஷனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு தர. இதுதான் 2 பேருக்கும் சப்ளை. இவர் வந்து டிடிஆர் இஸ் அ சப்ளை இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்லார்ட், அண்ட் த ஹவுஸ் தட் இஸ் கிவன் அகெயின்ஸ்ட் தட் இஸ் அ சப்ளை இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பில்டர். இப்படிதான் அதை பார்த்துருந்தாங்க. 1/4/2019 பில்டர் சைட்ல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. அதை சப்ளையா தான் காமிச்சாகணும். எத்தனை வீடு 4 வீடு தர நம்ம எக்ஸாம்பிள் அது காமிச்சாகணும். இதே வந்து லேண்ட்லார்டை பொறுத்தளவு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் ரைட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒன்லி ஃபார் அன்சோல்டு எக்ஸம்ப்டட் யூனிட்ஸ் ஒன்லி தான் டாக்ஸபிள் அப்படின்னு சொன்னது முதல் மாற்றம். முன்ன அது டாக்ஸபிளோ நான் டாக்ஸபிளோ கணக்கு கிடையாது. லேண்ட்லார்ட் ஷுட் பே டாக்ஸ் அப்படின்றது பழைய சட்டம். 1/4/2019 மாறினது என்னன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி when if the units are unsold. Number 1. Number 2, it is taxable in the hands of builder on a RCM basis, not in the hands of landlord anymore. ஏன்னா லேண்ட்லார்ட்லாம் நிறைய நேரங்களில் இது ஒரு ஹசிலர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள்ல 2 வீடு வந்து அவர் விற்கிறதா டிஸ்கஸ் பண்ணோம். அசூமிங் தட் எதுவுமே விற்கல, எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட், அப்போ ஒரு பதிவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த 1/4/2019 முன்னாடி இருந்த நடைமுறையில பாத்தீங்கன்னா இவர் பதிவு பண்ணிக்கணும். எதுக்குன்னா இந்த டிடிஆர் டாக்ஸ் பண்றதுக்காக கண்டிப்பா பதிவு பண்ணிக்கணும். தேவையில்லாம லேண்ட்லார்ட்லாம் வந்து ஒன் டைம் சேல் பண்றாங்க. why should we unnecessarily pull them into ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதை மாத்துறாங்க. மாத்தப்பட்டது என்னன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் அன்சோல்டு யூனிட்ஸ் and in the hands of builder on a reverse charge basis. இதுக்கு மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா இதே தான் இங்க போட்ட மாதிரி தான் பாத்தீங்க. வேல்யூ ஃபார் தி ஈக்குவல் டு மார்க்கெட் அரௌண்ட் த டைம் ஆஃப் சிசி ஆர் ஃபர்ஸ்ட் ஆக்குபன்சி. ஒரு கம்ப்ளீஷன் எப்போ ஆகுதோ அந்த டைம்ல என்ன மதிப்பு இருக்கோ அதை அடிப்படையா வச்சு இதுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணுவீங்க. இது வந்து ப்ரொபோர்ஷனேட் டு த யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா வந்து என்ன 6 வீடுல இப்போ ஒரு 5 வீடு வித்துட்டார், ஒரு வீடு தான் வைக்கல அப்படின்னா அதோடதான் அன்சோல்டு யூனிட். அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கம்மி பண்ணணும், வேல்யூ கொண்டுட்டு டிடிஎஸ் பே பண்ணணும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ரைட் சைட்ல எழுதியிருக்கேன். இதுதான் வந்து ரியல் எஸ்டேட் பற்றி மிக சுருக்கமா வாட் ஐ தாட் ரெலவெண்ட் ஃபார் திஸ் ஈவினிங். கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார் இன்பாக்ஸ்ல கொஞ்சம் கொஸ்டின் வந்திருக்கு சார். சார் இன்பாக்ஸ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் சார்.
ஓகே. ஓகே, செல்வகுமார் கேள்வி கேட்கிறாரு. சார், மை கிளைண்ட் டோட்டல் ரிசிட் ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ இஸ் 1 crore. சரி, 80% of the purchase works out to be 80 lakhs. Is it correct, sir? Suppose material, labor including, it is correct, sir. செல்வகுமார், நீங்க வந்து ரிசிட்ல பார்க்க கூடாது. கான்ட்ராக்ட் ரிசிட் என்ன, உங்களுடைய சேல் வேல்யூ. கரெக்டா? சேல் வேல்யூ எடுத்துக்கூடாது. உங்க கொள்முதலுக்கு என்ன மதிப்பு செலவுறீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல. இப்ப நீங்க சேல் வேல்யூ எடுத்துக்கிட்டா இதுல மார்ஜின் இருக்கும் இல்லைங்களா? மார்ஜினையும் சேர்த்துட்டு அந்த ஷார்ட் ஃபால்ல கணக்கிடக்கூடாது. ஒன்லி யுவர் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ், வேற எதுவும் சேர்த்துக்கூடாது. அதே போல அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு, அஃபோர்டபுள் ஹவுஸ் சேல்ஸ் டாக்ஸ் 1% கரெக்ட் ஆர் நாட் சார்? அஃபோர்டபுள் ஹவுஸ் ஜிஎஸ்டி 1% கரெக்ட் ஆர் நாட் சார்? சேல்ஸ் டாக்ஸ் எதுவுமே கிடையாது செல்வகுமார், ஒன்லி ஜிஎஸ்டி தான். அஃபோர்டபுள் ஹவுஸ்னா 1%, அன்அஃபோர்டபுள் ஹவுஸ்னா 5%. கிருஷ்ணமூர்த்தி கிரிதரன் கேட்கிறார், have you written any textbooks for real estate? Kindly share the textbook for real estate project, sir. சார், உங்க அட்ரஸ் வேணா அனுப்புங்க. நான் என்கிட்ட ஒரு ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஒரு 10 புக் கூட இல்லை. நம்ம இன்னொரு ஆபீஸ்ல இருக்கான்னு தெரியல. ஒரு 1000 காப்பி போட்டோம், எல்லாமே கொடுத்தாச்சு சார். அது செகண்ட் எடிஷன் போடுற அளவுக்குலாம் டிமாண்ட் இல்லை. ஏன்னா இந்த இப்போ 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 பேசுறோம் இல்லையா, இந்த டாப்பிங்களுடைய புரிதல், அதுல உள்ள சூட்சமங்கள்லாம் பெருசா எஜுகேஷனா யாரையும் போய் சேரல. இன்னைக்கு நோட்டீஸ் வந்தாலோ கேப்ஸ் தெரிஞ்சாலோ தான் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு தெரியுது. இது நம்ம இந்த புக்கு நம்ம அந்த நோட்டிபிகேஷன் வந்த அந்த 2 மாசத்துலயே போட்டோம். மே மாசமே அந்த புக்கை நம்ம பப்ளிஷ் பண்ணோம். காப்பீஸ் ஒரு 10 இருக்கும் நினைக்கிறேன் ஆபீஸ்ல. நீங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் அவசியம் அனுப்பிச்சு. ஸ்லைட் அனுப்புங்க சார். தில்லைராஜ் கண்டிப்பா அனுப்புறேன். அப்புறம் அட்வொகேட் சரவணன் சார் என்ன சொல்றாரு, மை கிளைண்ட் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஒர்க், he builds 2 house property, he is GST registered person but not collect tax from customer. What is the tax rate to be charged? How will it be accounted? சின்னதா ஒரு ஒரே கேள்வி நிறைய கேள்வி கேட்குறீங்க நீங்க. சார், ஆக்சுவலா வரி வசூலிக்கலாம் சார். இது வந்து காம்போசிட் ஸ்கீம் ஆட்டம் கிடையாது. காம்போசிட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஐடிசி எடுக்கக்கூடாது, வரி வசூலிக்க கூடாது. ஆனா இங்க சொல்லக்கூடிய அந்த 1%, 5% வரி இருக்கு இல்லையா, அஃபோர்டபுள் ஹவுஸ், அன்அஃபோர்டபுள் ஹவுஸ், அதை வசூலிக்கலாம். ஒன்லி திங் வாட் இஸ் டினைட் ஹியர் இஸ் ஐடிசி எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி ஐ திங்க் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின், ஐ பிலீவ். அடுத்தது, சாரி சார், டைப்பிங் மிஸ்டேக். அடுத்தது மை மெயில் ஐடி தில்லை ராஜா. ஓகே. கிருஷ்ணகுமார், ப்ளீஸ் சென்ட் அவர் இமெயில் ஐடி. Send your email ID. Please send the slide to group, sir. Kindly share a mobile number to send address, price of the book, net banking. நீங்க வந்து அஸ்கர் பாய்கிட்ட கேட்கலாம், இல்ல வெங்கடேசன் சார்ட்ட கேட்கலாம். They will give you my email ID, mobile number. இல்லைன்னா I will type here, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா என்கிட்ட 10 புக் கூட இல்லை, to be honest with you. ஓகே, இதான் என்னுடைய இமெயில் ஐடி. கேன் ஐ கலெக்ட் 1% ஜிஎஸ்டி பில்ஸ்? எஸ் சார், செல்வகுமார் சார், கலெக்ட் பண்ணலாம் நீங்க. அப்புறம் ராஜி கேள்வி கேட்குறாங்க, ஆக்சுவலி ஐ பை அ ஓல்ட் ஹவுஸ் த்ரூ பேங்க் ஆக்ஷன், வாட் இஸ் த ஜிஎஸ்டி ப்ரொசீஜர்? மேடம், ஆக்சுவலாக நீங்க ஒரு பில்டிங்கா வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், பழைய வீடா வாங்குறீங்க அப்படின்னா அது ஜிஎஸ்டிலே பொருந்தாது. ஏன்னா அது பிகம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த வீடே கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆகிற வரையும் தான் ஒரு சேல் நடக்க முடியும். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வைக்கக்கூடிய ஹவுஸ் எல்லாமே எக்ஸம்ப்டட் தான் ஜிஎஸ்டியில். ஸோ நீங்க வந்து ஒரு
ஒரு பேங்க் ஆப்ஷன்ல ஒரு பழைய வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே கட்டுமானம்லாம் முடிஞ்ச இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கெட்யூல் 3 பிரகாரம் ஜிஎஸ்டிக்கு உட்படுத்தப்படாது. சரிங்களா? இஃப் நாட் ஐடிசி டேக்கன் ஹவு வில் பி அக்கௌண்டட்? சரவணன் சார் கேட்குறாரு. ஐடிசி எடுத்துக்கூடாது சார், கேஷாக தான் சார் பே பண்ணும் அவுட்வர்ட் டேக்ஸை. அலாவுதீன் சார் என்ன சொல்றாரு, இண்டிவிஜுவல் செகண்ட் ஹவுஸ் சேல் அப்ளை ஜிஎஸ்டி வராது சார். செகண்ட் ஹவுஸ் சேல்னாலே வராது, ஏன்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லையா, ஜிஎஸ்டியே வராது. அதுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கிட்ட சொல்லுவாங்க. வெறும் லேண்டுக்கு கிடையாது, பில்டிங் ஒட்டுமொத்த மதிப்புக்குமே அன்னைக்கு என்ன அது மதிப்பிடுறாங்களோ அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற மாதிரி ஆயிடும். வெங்கடேசன் சார், அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். ஐ திங்க் ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே சார். வேற யாரும் கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களா சார்? கொஸ்டின்ஸ் கேக்குறவங்க சார்ட்ட கேட்கலாம். குட் ஈவினிங் சார். செல்வம் குமார் சாமி, சேலம். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், என் கிளைண்ட் ஒருத்தர் ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணார் சார். இன்னாட் அவாய்ட் ஜிஎஸ்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு, லேண்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு சார். பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆஃப்டர் 3 months வந்து அந்த வீடு அவர் கட்டி கொடுத்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சார் இந்த இதில் ஜிஎஸ்டியில் வராது இல்லையா? எப்படி நம்ம கொண்டு வர வேண்டியது இல்லைல்ல? அது எப்படி திடீர்னு கட்டி கொடுக்க முடியும்? அந்த அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க அவங்க, ஒரு 6 monthsக்குள்ள கட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்படியா? கண்டிப்பா வந்திருக்க மாச்சே. அதாவது எப்படி பண்ணிக்கலாம்னா, லேண்ட் யாருது? லேண்ட் வந்து அந்த பில்டர் தானே. ஆக்சுவலி அது பில்டர் தான். அவர் பில்டர், அந்த லேண்ட் ஓனர்கிட்ட ஒரு பில்டர் வந்து ஃபுல்லா வாங்காம அவர் இவரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சிருக்காரு. பில்டர் வந்து தனியா வித்து கொடுத்துருக்காரு. இல்ல செல்வகுமார் சார், இப்போ நான் கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க பில்டர், நான் தான் வந்து கஸ்டமர். சரிங்க சார். லேண்ட் யார் பேர்ல பதிவாச்சு? லேண்ட் வந்து ஆக்சுவலி நம்ம கிளைண்ட் பில்டிங் அவர் பேர்ல வாங்கியிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போ பில்டர் பேர்ல. ஆமா. பில்டர் அப்புறம் லேண்ட் தான் வித்த மாதிரி காமிச்சிருக்காரு. லேண்ட்லார்ட் பில்டர் ரெண்டுமே ஒருத்தர் தான் இங்க. ஆக்சுவலி நம்ம பர்பஸ்க்கு ஒன்று தான் சார், பட் ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறவங்க வேற ஆளாக இருக்காங்க. இப்போ லேண்ட்லார்டு தனியா ஒருத்தர் இருக்காரு, பில்டர் தனியா இருக்காரு. கரெக்டா? ஆமா சார். ஓகே. இவர் இப்போ இடையில பில்டர் வந்து தனியாக கட்டி தராரு, ஆனால் அது எந்த இடத்துல ஜிஎஸ்டி வரல. நான் வீட்டுக்கு 6 months கட்டி கொடுத்துட்டாரு. எந்த அமௌண்ட்டு, மெஜாரிட்டி அமௌண்ட் கேஷில் தான் பணத்தை வாங்கியிருக்கிறதால ஒரு 5 lakhs 6 lakhs தான் டிரான்சாக்ஷனில் போயிருக்கு, கேஷ் டிரான்சாக்ஷன். சரி, ஒர்க் கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு பில் போட சொல்லுங்க. அவர் ஒர்க் கான்ட்ராக்ட் பில் போட்டு ஒரு 18% கட்ட சொல்லுங்க. சார், இப்போ நம்ம கிளைண்ட் வந்து லேண்டை பர்ச்சேஸ் இந்த பில்டிங் வாங்கின கிளைண்ட் தான், அவருக்கு அது ஆர்சி இல்லை. ஓகே. ஸோ பில்டர் உங்க கிளைண்ட் கிடையாது. கிளைண்ட் இல்லை. நாளைக்கு பிரச்சனை வருமானு தான், இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இவருக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு கிடையாது. கேஷா கொடுத்துட்டாரு மொத்தம் உங்க கிளைண்ட். ஆமா சார், 10 lakhs பக்கமும் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. அதுக்கு 10 lakhs என்ன ஏதாவது பில்லு எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்தாரு அவரு? பில்டர் சொல்லியிருக்காரு, நான் ஃபுல்லா வாங்கல, ஒரு அட்வான்ஸ் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காரு. இவருக்குலாம் உங்க கிளைண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வந்தா பில்டருக்கு தான் ப்ராப்ளம் வரும். வந்ததுன்னா அவர் வந்து உங்க கிளைண்ட் தான் நிப்பாரு வரி வசூலிக்க, அப்ப கொடுக்க சொல்லாதீங்க, அவ்வளவுதான். சரி, செய்யலாம். இல்லை செய்யலாம் சார். ஆக்சுவலி மெஜாரிட்டி பிஸ்னஸ் அவர் அப்படிதான் பண்றாரு, அதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ண. இல்ல இப்போ ஜிஎஸ்டி ஒண்ணுமே இல்லையா சார்? ஜிஎஸ்டி 1%, 5%, அது என்னத்தை அவாய்ட் பண்றது இல்லையா? ஸோ இது பெருசா ஒன்றும் கமெண்ட் பண்றதுக்கு இல்லை சார். அவர் வந்து இப்ப சோஸ் டு டூ கேஷ்லாம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. பழைய ரெஜிம்ல ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த டைப்ல கேஷ்ல எல்லாம் ஹேண்டில் பண்ணா ஆயிடும். அவரும் எங்க வச்சுப்பாரு? பேங்க்ல போடுவாரா? பேங்க்ல போட்டாருன்னா அவரும் பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லையா? ஆமா சார். தேங்க்யூ. வேற யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கணுமா சார்?
கொஸ்டின்ஸ் கேட்கணும் கேளுங்க, டைம் ஆயிடுச்சு. சார் வணக்கம், கீரனூர்ல இருந்து பேசுறேன் சார். அண்ணாதுரை, நல்லா இருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், சொல்லுங்க சார். சார் இந்த 80% பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நம்ம தான் சொல்றோம், அரசு தரப்புல அதை எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? அதான் நான் எனக்கு தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட்ல இன்டராக்ட் பண்ணதுலே அதனோட புரிதல் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார், அவர் கூட எப்படி கேட்டிருந்தாருன்னா இது மாதிரி என்னுடைய அந்த ப்ராஜெக்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நான் ப்ராஜெக்டை விற்கும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்லி விற்பேன். அந்த மதிப்புல நீங்க அந்த 80% போடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலா சட்டத்துல கிளீனா போட்டிருக்கான், யுவர் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட், நீங்க இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸா அந்த ப்ராஜெக்ட் கட்டுமானத்துக்கு என்ன வாங்குறீங்களோ அதன் அடிப்படையில தான் இந்த 80%ன்றத கணக்கிடணும். சேல் வேல்யூல கிடையாது, பர்ச்சேஸ் வேல்யூல தான். சார் வேற யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம் சார். ஓகே சார், செஷன்ஸ் முடிச்சுக்கலாம் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு இந்த ஒரு பிஸியான டைம்ல நீங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 hour எங்களுக்காக நிறைய விஷயம். மோஸ்ட் வெல்கம் சார், ஆல்வேஸ் ஃபார் TNGSTPS. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Take care. Yeah.